அனைவருக்கும் டெக்ராக்கெட் நண்பனின் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் Xiaomi நிறுவனம் அறிமுகப்படுத்திய Xiaomi Redmi Note 6 Pro பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஏற்கனவே Xiaomi நிறுவனம் Redmi Note 5 Pro வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது Redmi Note 6 மொபைலை அறிமுகப்படுத்துகிறது. இந்த மொபைலானது இந்தியாவில் இன்னும் விற்பனைக்கு வரவில்லை என்றாலும் இதனுடைய அதிகாரப்பூர்வமான தகவல்கள் மற்றும் விலையானது தாய்லாந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னும் சில தினங்களில் இந்த மொபைலானது இந்தியாவில் தனது விற்பனை துவங்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலின் விலை இந்திய ரூபாய் மதிப்பின்படி தோராயமாக 15,700 ரூபாயாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய ரேம் அமைப்பை பொறுத்தவரையில் 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டுள்ளது. இந்த மொபைலின் சிறப்பம்சம் ஒன்று அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, முன்பக்கம் 2 கேமராக்களும் பின்புறம் 2 கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மொபைலானது 4 வண்ணங்களில் வெளியிடுறாங்க. ஒன்று ப்ளூ, இன்னொன்று பிளாக், இன்னொன்று ரோஸ், அப்புறம் கோல்டு ஆகிய 4 வண்ணங்களில் கிடைக்கிறது. இந்த மொபைலானது 6.2 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ப்ராசஸரை பொறுத்தவரையில் Snapdragon 636 SoC ஆக்டோகோர் ப்ராசஸர் கொண்டு இயங்குகிறது. இதன் மூலமாக கேம் போன்றவற்றை கையாளும் பொழுது நீங்கள் சிறந்த அனுபவத்தை பெற முடியும். ஸோ கேமராவை பொறுத்தவரை முன்புற கேமரா 2 கேமராவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கொண்டதாகவும் மற்றொரு கேமரா 2 மெகா பிக்சல் கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்புறத்தில் பொருத்தப்பட்டுள்ள 2 கேமராக்கு இடையே ஒரு LED ஃபிளாஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மேலே உள்ள முதன்மை கேமரா 12 மெகா பிக்சல் கொண்டதாகவும் கீழே உள்ள கேமரா 5 மெகா பிக்சல் கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் வசதியும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மொபைலை பொறுத்தவரையில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதனால் நீண்ட நேர செயல்பாடுகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 2 சிம் மற்றும் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டை பயன்படுத்த முடியும். ஏற்கனவே பல மொபைல்களை லான்ச் பண்ணி அதில் வெற்றியும் கண்டுவிட்டு வர இந்த Xiaomi நிறுவனம் இந்த மொபைலில் எந்த அளவுக்கு வெற்றியை தொடரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது போல் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.